தூக்கத்தை கெடுக்கிறதே பிளான் பண்ணிடுவாங்க. டிவி சவுண்ட் ஃபுல்லா இப்படி மறந்து படுத்தோம்னா இப்படி பார்ப்போம், சைட்ல இருந்து பார்ப்போம். எல்லா டெக்னிக்கும் நீங்க இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் தானே, என்னப்பா பெருமை பேசுறது. ஒண்ணு வேணா, ஒரு 250 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், உடனே 10 வீட்டுக்கு எத்தபடியாக்கா செருப்பு எங்க போறேன், வர போறேன், கதற போறேன். 250 ரூபாய் செருப்பு வாங்கினா 10 வீட்டுல காமிச்சு வரீங்களே. எங்க ஆம்பளை 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வரான், யார்கிட்ட சொல்றாங்க அவன் இதே படுக்கல. அவனை பில்லு எடுத்துட்டு போய் ஒரு வாட்டி ஆனா சரக்கு போட்ட போறேன், நான் சைடி சட்டம் போறேன் கட்டுறமான 1000 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சாலும் அவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் தலைதான் தொங்கி நிமிந்தாவளே சொல்றதுக்கு சத்தியமா கொண்டாடினாங்க. ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பாலை அடைச்சு 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சேன். கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சுக்கிட்டே தெரியலாம். யார் காரணம்? அந்த பொம்பளையார் தான் காரணம். ஆனா ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டு பால் கொடுக்குறாங்க, பாட்டு மேல பாசம் வந்துச்சு. நம்ம கையில என்ன இருக்கு சார்? பொதுவா குடிகாரங்களை பத்தி தப்பா பேசாதீங்க சார். ஒரு குழந்தை நடுவர்களே, எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. நல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துருக்கணும், ஒரு போட்டோ எடுத்துக்கணும். அவனை சின்ன வயசுல குழந்தைய ஒரு போட்டோ எடுப்பாங்கல்ல, அதை கையில எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு பாருங்க. அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கைய வச்சு படுத்திருப்பான். அவன் ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தை பேசுற மழலை மொழியை கேட்டிருக்கீங்களா? அபிராமி நான் அவனை காதலிக்கிறேன்னு ஒரு குழந்தை சொல்லுதுங்க. அதுக்காக அவனை சாதாரண நினைச்சாதீங்க. ஒவ்வொரு குடிகாரனும் தொலைநோக்கு பார்வையோட வாழ்றாங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரோடு கிராஸ் பண்ணா எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? ரோடு கிராஸ் பண்ணா அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு குடிகாரன் ரோடு கிராஸ் பண்றது ஒரு தொலைநோக்கு பார்வையே. எப்படிப்பா? முதல்ல 2 காலையும் பூமியில பதிப்பான். ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில கையில பிடிப்பான். லெஃப்ட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான், அவனுக்கு அதான் லெஃப்ட். ரைட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான், இதான் அவனுக்கு ரைட்டு. 2 பக்கமும் பார்ப்பான். நீங்களா இருந்தா போயிடுவீங்க. ஆமா, அவன் போக மாட்டான். 2 பக்கமும் பார்ப்பான். மேல ஏதாவது ஏரோப்ளைன் போதா, கீழே ஏதாவது பாம்பு கும்பு வருதா, பின்னாடி யாராவது கடத்த வராங்களா, இத ஃபுல்லா பார்த்துட்டு வளைஞ்சு நடப்பான் சார். ஏன் வளைஞ்சு நடக்கிறான்? தூரத்துல இருந்து யாராவது துப்பாக்கியில சுட்டா குண்டு உள்ள போறதுக்கு சார். காலையில வடிக்கிற சாப்பாடு நைட்டு மீந்து போய் தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் சாப்பிடுறீங்க. என்னது அது? பழைய சாதம். அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. காலையில வடிக்கிற அரிசி நைட்டு மீந்து போய் தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள்